ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸ்னு பாசிபிளி த கிரேட்டஸ்ட் ஆல்கமிஸ்ட் ஆஃப் ஆல் த டைம் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கமான ஒரு ரீஇன்கார்னேட்டட் அனிமி தான் இது. ஹீரோ ஓவர் பவர்டாக இருப்பான், கதையோ கொஞ்சம் சஸ்பென்ஸோட இன்ட்ரெஸ்டிங்காக போகும். கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிரேட்டஸ்ட் ஆல்கமிஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சீசன் 1 எபிசோட் 1. அட நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். இது என்ன லைட்டு நம்ம ஹீரோ பார்த்தா மிட் கார்டுக்கு உன்னை வெல்கம் பண்றேன், நான் தான் லேடி நோலன், என்ன மன்னிச்சிருப்பா. மற்ற பீப்புளை சமன் பண்ணும்போது நீ தெரியாதனமா மாட்டிக்கிட்ட, நீ ஒரு மிஸ்டேக். ரேண்டமா சில சமனிங் சப்ஜெக்ட்ஸை சூஸ் பண்ணுவாங்க, நீ தெரியாதனமா பிக் பண்ணிட்டாங்க. இதுக்காக தான் சமனிங் ஸ்பெல் ரொம்பவே டேஞ்சரஸ் பல மட்டும் சொல்லியிருக்கேன். பட் அந்த டேஷ் பசங்க அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு வா சொல்லுவோம். காடஸே திட்டுறாளா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். பட் கவலைப்படாத, அவங்க சமனிங்கை இன்டர்ஃபியர் பண்ணி உன்னை நான் இங்க வர வச்சிட்டேன்னு சொல்லவும், என் கூட சேர்ந்து சமன் பண்ணப்பட்டவங்க எங்க நம்ம ஹீரோ கேட்டா, அவங்கெல்லாம் சேஃபா சிடோனியா என் பேருக்கு போய் சேர்ந்துட்டாங்க, நீ தான் எக்ஸ்ட்ராங்கிறதுனால தான் உன்னை இங்க வர வச்சிருக்கேன். ஸ்பேஸ் டைம்ல கிராக் விழுந்து ஒரு ஃபர்பிடன் ஸ்பெல்ல போட்டுதான் கடைசியில் நான் அதை சரி பண்ணியிருக்கேன் தெரியுமா. இந்த வேர்ல்டோட லா படி சமனிங் பண்றதே தப்புன்னு காடஸ் எக்ஸ்பிளைன் பண்றா. அண்ட் ஃபைனலி உன்னாலேயே வீட்டுக்கு போக முடியாது, அதனாலதான் உன் பாடியை நான் எரேஸ் பண்ணிட்டேன்னு வா சொல்லவோ, ஐயோ ஏன் இப்படி பண்ணீங்க நம்ம ஹீரோ பாக்குறான். இடத்துக்கு தான் உன்னால போக முடியாது, நீ மிட்கார்ட்ல வாழலாம் அப்படின்னு வா சொல்றா. என்ன சமன் பண்ணது சிடோனியாக்கு தான் நான் போறேன்னா நம்ம ஹீரோ கேட்கவோ, இல்ல உன்னை எக்ஸ்ட்ராவா சமன் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வரும்போது அவங்க உன்னை ரொம்பவே கேவலமா ட்ரீட் பண்ணுவாங்க. கவலைப்படாத, உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. ஸோ உனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு நேஷனுக்கு ஒன்று அனுப்பி வைக்கிறேன். அண்ட் அப்பாலஜியா என்னோட பிளெஸிங்கையும் உனக்கு பிடிச்ச ஜாபையோ கொடுக்குறேன். ஜப்பான்ல வர கிட்டத்தட்ட ஃபேண்டசி அனிமே மாதிரி என்ன எக்ஸைட்டிங்கா இருக்கான்னு காடஸ் கேட்டா, இல்ல எனக்கு பயமா இருக்கு, காப்ளிட்ஸ் டிராகன்ஸ் எல்லாம் இருக்குமே நம்ம ஹீரோ கேட்கறான். என்னோட சூப்பர் சப்போர்ட் உனக்கு இருக்கு, சோ கவலைப்படாத, ஸ்டேட்டஸ் விண்டோன்னு சொல்லுன்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் அதை பண்றா. ஜாப் டைட்டில் வந்து எம்டியா இருக்கு, காம்பேட் ப்ரொடக்ஷன், இது ரெண்டுத்துல எது வேணுமோ உனக்கு அதை நீ எடுத்துக்கோ அப்படின்னு வா சொல்லவோ, எதை செலக்ட் பண்ணன்னு தெரியல. பட் கண்டிப்பா ப்ரொடக்ஷன் ஜாப் தான் நம்ம ஹீரோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் எம்டி ஸ்லாட்டா வைக்கிறேன், உன்னோட ஆக்ஷன்ஸை பொறுத்து நீ ஜாப் அண்ட் டைட்டில் ஏர்ன் பண்ணிக்கிட்டே போலாம் அப்படின்னு காடஸ் சொல்றா. அண்ட் எக்ஸ்ட்ராவா தேவையான மேஜிக் சப்போர்ட்டையும் உனக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கிறிஸ்டல்ல நம்ம ஹீரோக்குள்ள அனுப்புவோம். இப்போ நேரா நம்ம ஹீரோ அந்த மிட்கார்ட்ல வந்து கீழே விழுறான். என் வீட்லயே இப்படி நடந்ததே இல்லை, என்ன ஒரு மோசமான எக்ஸ்பீரியன்ஸ். அட யாரா அந்த பையன், ஓ நான் தான் அந்த பையன், நான் பார்க்க எப்படி இருக்கேன். சரி ஓகே, நடந்தது நடந்து போச்சு, அடுத்து என்ன பண்ணணுங்கிறத பார்ப்போம். காடஸோட பிளெஸிங் எனக்கு இருக்குன்னு தெரிஞ்சா பீப்புள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, இதை நான் சீக்கிரட்டா வச்சுக்கணும் நம்ம ஹீரோ பார்க்கறான். பார்த்தா நம்ம ஹீரோ நினைக்கிற மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாமே கன்சீல் ஆகுது. வாட்டர் மேஜிக் ஈஸியா நம்ம ஹீரோ யூஸ் பண்றா, வின் கட்டரை யூஸ் பண்றான். உண்மையிலேயே இது ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு தான். நம்ம ஹீரோ ஹாப்பியா என்ஜாய் பண்ணி போய்கிட்டு இருக்கான். எந்தெந்த ஸ்கில்ல நம்ம ஹீரோ யூஸ் பண்றோனோ அதுவும் லெவலப் ஆகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. கரெக்டா அந்த இடத்துல கிடக்கவோ பிளாக் ஸ்மித் ஸ்கில்லையே என்னால யூஸ் பண்ண முடியுமான்னு பார்த்து அதை ஒரு வெப்பனா ரெடி பண்றான். ஃபுல்லான பிளான்ஸ் இருக்கான்னு பார்த்தா அப்ரைசல் ஸ்கில் நம்ம ஹீரோக்கு இம்ப்ரூவ் ஆகுது. இப்போ நிறைய பொருள் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கு. ஐட்டம் பாக்ஸ்னு ஒன்று யூஸ் பண்றான். லேடி நோலன் எல்லா ஸ்கில்லையும் யூஸ்ஃபுல்லா கொடுத்துருக்கீங்க, தேங்க்ஸ் நம்ம ஹீரோ பார்த்தா. ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிறா. எவ்வளவு பெரிய ரேபிட் நம்ம ஹீரோ பார்த்தா, அது என்ன சாப்பிட்ற போது அந்த பொண்ணு கத்தவும், இங்க இருக்கிற ரேபிட் புல்லு திங்கிற வெஜிடேரியன் கிடையாது நம்ம ஹீரோ பாக்குறான். ஸ்பீரை வச்சு ஈஸியா நம்ம ஹீரோ கொண்டா. லேடி நோலன் உங்க பிளெஸிங்க்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்லவோ, அதுக்கு ஏன் பிளெஸிங் காரணம் இல்லைன்னு வா சொல்றா. வாரியருங்கிற ஜாப் டைட்டில் நம்ம ஹீரோ கிடைக்குது, இது நான் எதிர்பார்க்கல நம்ம ஹீரோ பார்க்க. வில்லேஜ்ல இருந்து மெடிசனை பறிக்க வந்தேன்னு அந்த சின்ன பொண்ணு சொல்லுவோம். வில்லேஜ்க்கு நான் கூட்டிட்டு போ நம்ம ஹீரோ சொல்றான். டேஸ்டா இருக்கும் அந்த பொண்ணு சொல்லவோ, அதை நம்ம ஹீரோ ஐட்டம் பாக்ஸ்ல எடுத்து வச்சுக்கிறான். ஐட்டம் பாக்ஸ் மத்தவங்களுக்கு இன்விசிபிளா இருக்குங்கிறது அந்த பொண்ணுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. சிடோனியா என் பேர்ல சமன் பண்ணப்பட்ட மத்தவங்களை காமிக்கிறாங்க. நம்ம எப்படி இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க குழம்பி போய் நிக்கும். சமன் பண்ணவங்களை நான் வெல்கம் பண்றேன், இது உங்களோட வேர்ல்டு கிடையாது, இந்த வேர்ல்டு காப்பாத்த சமன் பண்ணப்பட்ட ஹீரோஸ் தான் நீங்க அப்படின்னு ஒருத்தி எக்ஸ்பிளைன் பண்றா. சிடோனியா எம்பையரோட ஃபர்ஸ்ட் எம்ப்ரஸ், என் பேரு எலிசபெத்னு அந்த லேடி சொல்லவும், அந்த காடஸ் நோலனோட பிளெஸிங்ல இன்ட்யூஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் அந்த பொண்ணு கிடைக்குது. இந்த லேடி ரொம்ப டேஞ்சரஸ் ஆனவா அப்படின்னு அந்த சமன் பண்ணப்பட்ட பொண்ணு பாக்குறா. என்னோட பொண்ணை காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ், நான் பாங்க இது என் ஒய்ஃப் மார்த்தான்னு சொல்லவும், நான் டாக்குமே ஹெர்ப கேதர் பண்றவன் நம்ம ஹீரோ சொல்றான். ஓ நீங்க ஒரு டிராவலரா, இங்க பக்கத்துல நிறைய மெட்டீரியல்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற பிளாக் ஸ்மித்தோ அப்ப எனக்கும் மெட்டீரியல் கலெக்ட் பண்ணி தர முடியுமான்னு ஹெல்ப் கேட்கிறாரு. நீங்க டிராவலர்னா இந்த வில்லேஜ்லயே தங்குங்க, உங்களுக்குன்னு ஒரு தனி வீடே கட்டி தரோம்னு சொல்லவும், ஒரு எம்டியான இடத்துல நம்ம ஹீரோக்கு வீடு கட்டலாம் கூட்டிட்டு போனா நம்ம ஹீரோ கிரவுண்ட் லெவல் பண்றான். டாக்குமே உன்னால மேஜிக் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு அவங்க ஷாக்கிங்கா பாக்குறாங்க. மத்த வேலையை நாங்க பாத்துக்கிட்டோம், நீ ரெஸ்டர்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு அவங்க ஒரு வீட்டை கட்டி கொடுக்குறாங்க. ஹீரோமா அவனோட ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணி தேவையான பர்னிச்சர் எல்லாம் ரெடி பண்றான். ஆல்கெமிஸ்ட் அப்படிங்கிற ஜாப் டைட்டில வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா வைக்கிறான். நிறைய மெட்டல் ஓர்ஸ் நம்ம ஹீரோ கலெக்ட் பண்ணியிருக்கான். ஃபர்னஸ் இருந்தாதான் இதை உருக்கி கட்டிகளா மாத்த முடியும். பட் இந்த வேர்ல்டுல அப்படி இல்லைன்னு ஆல்கமியை யூஸ் பண்ணி வெறும் மேஜிக் வச்சு நம்ம ஹீரோ அது எல்லாத்தையும் வந்து உருக்கி வந்து மெட்டல் பிஸ்கட்ஸா மாத்திக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோட ஆல்கமி ஸ்கில்ஸோ டெவலப் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல நிறைய மினரல்ஸ் இருக்கு, இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நான் வித்து பெரிய ஆளாகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அந்த சின்ன பொண்ணு நம்ம ஹீரோவை சாப்பிட கூப்பிட்டு வந்தா நம்ம ஹீரோ மயங்கி கிடக்குறான். அதிகமா மானா யூஸ் பண்ணதுனால நம்ம ஹீரோ டயர்ட் ஆயிட்டான். மார்த்தா நம்ம ஹீரோவை திட்டி நம்ம ஹீரோக்கு ஹீலிங் போஷனை கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ ஓவர் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு மார்த்தா
யுத்தாவும் மோலியும் நம்ம ஹீரோவை கண்காணிச்சுட்டே இருக்காங்க. ஆல்கெமிஸ்ட் பிளாக் ஸ்மித்ங்கிற 2 ஸ்கில்லும் நம்ம ஹீரோக்கு லெவலப் ஆகிக்கிட்டே போகுது. அந்த ஊர்ல இருக்கிற பிளாக் ஸ்மித்துக்கும் நம்ம ஹீரோ போயிட்டு அப்பப்போ ஹெல்ப் பண்றான். நான் கிரியேட் பண்ண வெப்பன்லயே இதுதான் பெஸ்ட் நான் சொல்லுவேன் அப்படின்னு அந்த பிளாக் ஸ்மித் பாக்குறாரு. பிளாக் ஸ்மித் லெவல் 40 ரீச் ஆயிடுச்சு. ஆல்கெமிஸ்ட் தான் அடுத்து கூட்டணும் நம்ம ஹீரோ பாக்குறான். ஓஷன்ஸ் எப்படி செய்யணும் கத்து கொடுங்கன்னு பாங்காட்ட போய் நம்ம ஹீரோ கேட்கறான். உன்னால அதுவும் செய்ய முடியுமான்னு பாங்கா கேட்கவோ, பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பெஸ்ட் வரும்னு மட்டும் நினைக்காதீங்க நம்ம ஹீரோ சொல்றான். சூனியக்காரி மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ போஷனை ரெடி பண்றான். பாங்காவோட ஹீலிங் போஷனும் ஏன் போஷனும் கலர் டிஃபரெண்டா இருக்கே நம்ம ஹீரோ பாக்குறான். இவன் அடுத்ததா ஃபாரஸ்ட்ல போய் நம்ம ஹீரோ ஹெர்ப்ஸ் எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு ஹெர்ப் சாப்பிட்டா அது பாய்சன் மாதிரி இருக்கு. டக்கு நம்ம ஹீரோ ஹோலி மேஜிக் யூஸ் பண்ணி பியூரிஃபிகேஷன் ஹீல் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றான். பாய்சன் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஹீரோக்கு இம்ப்ரூவ் ஆகுறது மூலியமா நம்ம ஹீரோவோட பியூரிஃபிகேஷன் மேஜிக்கும் டெவலப் ஆகுது. ஆர்மர்டு போர் அப்படின்னு சொல்லி ஒன்னு அந்த இடத்துக்கு வரவோ டக்கு நம்ம ஹீரோ அவன் ஸ்பியரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணா ஸ்பியர் தான் உடம்பு போகுது. விண்டு கட்டர் ராக் பால்னு எல்லாத்தையும் நம்ம ஹீரோ யூஸ் பண்ணி பாக்குறான். அந்த அட்டாக்கும் இது மேல ஒர்க் ஆகல. என்ன பண்ண நம்ம ஹீரோ பார்த்தா பின்னாடி இருந்த ஒரு ஸ்பைடரும் நம்ம ஹீரோவை டார்கெட் பண்ணுது. ஸ்பைடருக்கு அடிபட்டிருக்க ஒரு கால் இல்ல நம்ம ஹீரோ பாக்குறான். அந்த ஸ்பைடர் நம்ம ஹீரோவை காப்பாத்த ட்ரை பண்ணி அதை அடி வாங்கி கீழே விழுது. பிசிக்கல் அட்டாக் மேஜிக் அட்டாக் ரெண்டு ஒர்க் ஆகல. என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிக்கும் போதுதான் ஆல்கெமிஸ்ட் ஸ்கில்ல இருக்கிற டீகம்போஸ் பண்ண யூஸ் பண்ணுவோம். அது ஈஸியா அந்த போரை தோக்கடிச்சிருது. அந்த ஸ்பைடர் இப்போ சாகிற கண்டிஷன்ல இருக்கு. என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அந்த போர் தான் உன் கால் எப்படி பண்ணிருச்சுன்னு பழிவாங்க வந்தியா நம்ம ஹீரோ அதை ஹீலிங் பண்றான். அதுக்கு காலும் திரும்ப வந்துருச்சு. டேம்ங்கிற ஸ்கில்லும் நம்ம ஹீரோ கிடைக்குது. அந்த ஸ்பைடரும் பாவமா பார்க்கவோ சரி நம்ம ஹீரோவோ ஒத்துக்கிறான். மாஸ்டர் உங்க கூட வரேன் ஜாலி அப்படின்னு சொல்லவும் முதுகுல இருக்கிற சிம்பிள் மேப்பிள் லீஃப் மாதிரி இருக்கிறதுனால உன் பேரு மேப்பிள் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ கூட சோல் கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டதுனால அதோட காலை இப்போ ஃபுல்லா ஹீலிங் ஆகி எவால்வ் ஆகுது. ஆர்மர்டு போரை இப்போ நம்ம ஹீரோ வில்லேஜ்ல போய் கொடுக்குறான். டாக்குமி உங்க மேல ஸ்பைடர் இருக்குன்னு எல்லாரும் பயதா இல்ல இது என்னோட பெட்டு தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா இன்செக்டை யாராலையும் டேம் பண்ண முடியாது நீ டேம் பண்ணிட்ட அப்படின்னு எல்லாரும் ஷாக்கிங்கா பாக்குறாங்க. இன்னைக்கு நைட்டு மொத்த வில்லேஜுக்கும் விருந்துதான் அந்த ஆர்மர் பீஸ்ட சமைக்கிறாங்க. பேலன்ஸ் இருக்கிற மெட்டீரியல்ஸை பக்கத்துல இருக்கிற சிட்டில வித்தரலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. டாக்குமி வந்த அப்புறம் வில்லேஜே கலர்ஃபுல்லா மாறிடுச்சுல அப்படின்னு சின்ன வில்லேஜ்லயே அவன் இருக்க மாட்டான் அப்படின்னு மத்தவங்க யோசிக்கிறாங்க. இப்போ வேற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு எல்ஃபையோ காமிக்கிறாங்க. லேடி நோலன் அந்த பையனுக்கு எதுக்கு நீங்க உங்களோட பிளெஸிங்கை கொடுத்து ஸ்பெஷல் பாடியை கொடுத்தது போக முக்கியமா ஒரு வருஷம் பாஸ்ட்க்கு அவனை அனுப்பி வச்சிருக்கீங்க அப்படின்னு ஒருத்தி கேட்கவும் பெருசா எந்த ஸ்பெஷல் ரீசனும் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த காடஸ் நம்ம ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ கடைசியில ஒரு பெரிய ட்விஸ்டா வச்சிருக்காங்க. சமனிங் பண்ண நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது இந்த சமனிங் நடக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாஸ்ட்டுக்கு வந்து காடஸ் அனுப்பி வச்சிருக்கா. அண்ட் மத்தவங்கள சமனிங் பண்ண அந்த சிடோனியா எம்பையரும் பார்க்கறதுக்கு வில்லத்தனமா தெரியுது. என்னதான் நடக்குது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் காய்ஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.